இந்த ஸ்ப்ளிட் லெவல் கொடுத்ததோட நோக்கம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூட்டிலிட்டி ஏரியாக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒரு 3 ஃபீட் வந்து ரைஸ் பண்ணிட்டு போயிடுறோம். மேலே போகிறதுக்கு வந்து ஒரு 7 ஃபீட் மேலே போனால் போதும், அந்த ஃப்ளோர் அவங்க ரீச் பண்ணிட முடியும். இன்ஃபேக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சப்பறம் இதை ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்த்தப்போ இதோட யூட்டிலிட்டி வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணமோ அதே அளவுக்கு இருந்தது தான் இதில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஹாய், வெறும் 352 சதுரடி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டில் ஒரு 2 BHK ஒரு யூட்டிலிட்டியை எந்த விதத்துலையும் பாதிக்காத ஒரு ஹால் டைனிங் அரேஞ்ச்மெண்ட்டோட ஒரு பிளானிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு லைவ் ப்ராஜெக்ட் தான். இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சைட்டோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து 15 அடியும், நார்த் சவுத் டைரக்ஷனில் 23 அடியும் இருக்குது. இவ்வளோ தான் சைட்டோட ப்ரொவிஷன்ஸே. சைடில் ஒட்டின மாதிரி பில்டிங்ஸ் இருக்குது, அதனால் சைடில் எந்த வித வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸும் தர முடியாது. பில்டிங்க்கு பின்னாடியும் முன்னாடியும் தான் காமன் லைன் இருக்கிறதுனால வென்டிலேஷன்ஸ் எல்லாமே அந்த 2 டைரக்ஷன்ஸில் தான் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சைட். இதில் யூனிக்கான ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி மேக்ஸிமம் யூட்டிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி அச்சீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அடி பேஸ்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ரோட் லெவல்லேருந்து மேலே 2 அடி உயரத்தில் பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட் லெவலில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹால், பாத்ரூம், அது ரெண்டும் பேஸ்மெண்ட் லெவல்லே வந்துடும். பேஸ்மெண்ட் லெவல்லன்னா நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 2 அடியில் வந்துடும். சவுத் சைடில் இருக்கக்கூடிய கிச்சன் அண்ட் டைனிங்க்கு ஒரு ஸ்ப்ளிட் லெவல் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொவிஷன்லேருந்து 3 அடி ரைஸ் ஆகி மேலே போய் அங்கே வந்து டைனிங்கும் கிச்சனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரே லெவலில் கொடுக்காம ஹால் ஒரு லெவலும், சவுத் சைட் பின்னாடி இருக்கக்கூடிய கிச்சனும் டைனிங்கும் 3 அடி எலிவேட் பண்ணியும் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதை எதுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அதோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இங்கே பின்னாடி க்ரியேட் ஆகிருக்கிற டைனிங்கும் கிச்சனும் நீங்கள் பார்க்க முடியும். டைனிங்லேருந்து ஸ்டேர்கேஸ் வந்து ரைஸ் ஆகி அடுத்த ஃப்ளோருக்கு ரைஸ் ஆகி போகும். ஒரு எல் ஷேப்பில் ஸ்டேர்கேஸ் மேலே வரும். ஸ்டேர்கேஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு மேலே வந்து நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே வந்துடும். ஹாலுக்கு மேலே இருக்கிற ரூஃப் வந்து 10 ஃபீட் ஹைட், கிளியர் ஹைட்டில் இருக்குது. ஹாலுக்கு மேலே இருக்கிற ரூஃப் வந்து 10 ஃபீட் கிளியர் ஹைட்டுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த இடத்துல மேலே ஏறி வந்தோன்னே நேராக ஒரு பாத்ரூம் இருக்கும். ஸ்டேர்கேஸ்க்கு நேராக ஹாலுக்கு நேர் மேலே ஒரு ரூம் ஒன்று இருக்கும். 8x13 அப்படிங்கிற சைஸில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. திரும்ப அந்த பேசேஜ்லேருந்து ஒரு 3 ஃபீட் மேலே ஏறி போனோம்னா தான் டைனிங் கிச்சனுக்கு மேலே வரக்கூடிய பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம் வரும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஸ்ப்ளிட் லெவலாகவே இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கிடையாது, ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஸ்ப்ளிட் லெவலாகவே இருக்குது. பின்னாடி இருக்கிற பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14.5 by 11 ஃபீட். ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் பெரிய சைஸே வந்து நமக்கு வந்து கிடச்சிருது, ஒரு பெட்ரூம் கிடச்சிருது. திரும்ப அங்கேருந்து ஸ்டேர்கேஸ் மேலே ஏறி வர்றப்போ இந்த இடத்துல இந்த லேண்டிங்கில் ஒரு வாஷ் ஏரியா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். திரும்ப அங்கேருந்து மேலே ஏறி வந்தால் வி கம் டு தி ரூஃப். ரூஃபில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ரூம் மட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் ஓப்பன் டெரஸ். இந்த ரூஃப் வந்து காமன் ரூஃப், ரெண்டுக்குமே ஒரே லெவல் ரூஃப் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து 10 அடியிலையும் இன்னொரு ரூமுக்கு 13 அடியிலையும் எனக்கு வந்து ரூஃப் வந்து வரும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட், ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. எதுக்காக இந்த ஸ்ப்ளிட் லெவல் போகணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்ப்ளிட் லெவல் போகலை அப்படின்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரே லெவலில் ப்ரொவைட் பண்ணுறப்போ ஒரு 21 படி இல்லாட்டி ஒரு 19 படி தேவைப்படும் அடுத்த ஃப்ளோருக்கு 10 அடிக்கு ஏறி போகிறதுக்கு. அது ஒரு இடத்துல ஸ்டேர் பெல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு மட்டும் அது யூஸ் ஆகும், மற்றபடி எந்த யூட்டிலிட்டியும் அதில் இருக்காது. அந்த ஸ்டேர் பெல் அந்த ரூமுக்குள்ளே வேறு எந்த யூட்டிலிட்டியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஸ்ப்ளிட் லெவல் கொடுத்ததோட நோக்கம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூட்டிலிட்டி ஏரியாக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒரு 3 feet வந்து ரைஸ் பண்ணிட்டு போயிடுறோம் மேலே. வந்து அந்த 10 feet நம்ம வந்து ட்ரெட் பண்ணிடுறோம் மேலே. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொடுத்துருக்குற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து யூட்டிலிட்டி ஏரியாக்குள்ளேயே வந்துடுது. இது வந்து தனியாக வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ண முடியாத ஒரு ஏரியா மாதிரி இருக்காது. பில்டிங்கோட யூட்டிலிட்டி ஏரியாக்குள்ளேயே இதுவும் வந்துடும் உங்களுக்கு வந்து. அப்போ தனியான ஒரு ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைனிங்லேருந்தோ இல்லாட்டி கிச்சன்லேருந்தோ ஒருத்தர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த பெட்ரூம் போகிறதுக்கு வந்து ஒரு 7 feet மேலே போனால் போதும், அந்த ஃப்ளோர் அவங்க ரீச் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லிவிங் ஸ்பேஸ் யூட்டிலிட்டியும் சரி, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கும் அட் ஸ்ட்ரெச் ஒரே ஃப்ளோருக்கு போகாமல் ஓரளவுக்கு ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சப்பறம் இதை ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்த்தப்போ இதோட யூட்டிலிட்டி வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணமோ அதே அளவுக்கு இருக்கிறது தான் இதில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்.